வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வெல்கம் டு சமையல் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சமையல் ஃபேமிலி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாப்பாட்டுக்கும் ரசத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு 5 மினிட்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி எள்ளு துவையல். இந்த எள்ளு துவையல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக புளி, சிறிதளவு காஞ்ச மிளகாய். வாங்க இந்த பொருளை வச்சு நம்ம குயிக்காக ஒரு சின்ன துவையல் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். கடாய் ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த எள்ளை வறுத்து எடுத்துடலாம். இந்த எள்ளை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம இப்போ இந்த பூண்டு வறுத்துடலாம். பூண்டு லேசாக வறுத்தாலே போதும், சும்மா பேருக்காக வறுத்தா போதும். அடுத்தது இதோட இந்த மிளகாவையும் சேர்த்து வறுத்துடலாம். இந்த மிளகா பூண்டு இது எல்லாமே ரொம்ப டீப்பாக இருக்கணும். லைட்டாக ஒரு 2 செகண்ட் வறுத்தாலே போதும். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்தாச்சு. இந்த பூண்டு, வத்தல், எள் இது எல்லாமே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த எள் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அது இதோட அந்த புளியும் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இது மொத்தமாக சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். எள்ளு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல ஹெல்த்தியான பொருள். இதோட நம்ம வடித்த வெறும் வெள்ளை சாதம் ப்ளஸ் இந்த துவையல், கொஞ்சமாக நல்லெண்ணெய், இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இதோட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், அருமையாக இருக்குது. அந்த எள்ளோட மனம் நல்லா அருமையாக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இதை அப்படியே நம்ம எடுத்து சாப்பாட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 3 நிமிஷம் தான் ஆகிருக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த எள்ளு துவையல் அரைச்சி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சமையல் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாலியாக சமைங்க, ஃபேமிலியாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.